வணக்கம் பிரதர். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல ஃபுல் சிஸ்டம் 1 இயர் வாரண்டியோட கேட்டுருந்தா இன்னைக்கு அந்த மாதிரி சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுனா, ஸோ நீங்கள் வந்து பில்லிங் பர்பஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் வந்து ஆன்லைனில் ஏதாவது ஒர்க் இருக்கு, ப்ரௌஸ் பண்ணுவீங்க, படம் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இது வந்து போதுமான சிஸ்டம் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு i3ல 4th ஜென்ரேஷன் 8 GB RAM 256 GB NVMe SSD ZEBRANICஸ்ல 19 inch மானிட்டர், ZEBRANICS கீபோர்டு மவுஸ், டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 15000 ரூபாய் வருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா i5ல 4th ஜெனரேஷன் 8 GB RAM 256 GB SSD ZEBRANICஸ்ல 19 inch மானிட்டர், கீபோர்டு மவுஸ், டோட்டல் செட் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் அதிகமா வரும். 16000 ரூபாய் வரும். RAM பாத்தீங்கன்னா மொத்தம் 8 GB இருக்கு, மொத்தம் 16 GB சப்போர்ட் ஆகும். பிளஸ் 256 GB NVMe SSD போட்டுருக்காங்க. அதை எடுத்துட்டு நம்ம 512 1 TB அந்த மாதிரி போடணும் போட்டுக்கலாம். பிளஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க 500 GB ஹார்ட் டிஸ்க், 1 TB ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி போடனாலும் போட்டுக்கலாம். முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு, ஸோ 2 GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இல்ல பிரதர் எனக்கு 4 GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டோட வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் நண்பா. ஸோ CPU பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லைட்டிங் CPU தான் வரும். எனக்கு வந்து லைட்டிங் கேபினெட் எதுவும் வேண்டாம் பிரதர், நார்மலான கேபினெட் இருந்தா போதுன்னா நார்மலான கேபினெட் போட்டு உங்களுக்கு ஒரு 1500 கம்மி பண்ணி தரலாம் நண்பா. ஸோ பாருங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு 50 குவான்டிட்டி வந்திருக்குங்க. நண்பர்களுக்கு ஏதாவது நீட் இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். i5ல 4th ஜென்ரேஷன் 3.3 GHz ஸ்பீட். ஓகே பிரதர், தேங்க்யூ.